Hello, greetings to you, my dear students. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 sure short questions, my dear students, JEE 2025 aspirants-காக. அதாச்சும் இந்த மாடல் questions கண்டிப்பா எக்ஸாம்ல வந்தே தீரும், my dear students. வரணும் கண்டிப்பா வரும், my dear students. அப்பேற்பட்ட ஷோர் ஷார்ட் கொஸ்டின்ஸ் தான் நான் வந்து உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். JEE அட்வான்ஸ் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்காது, my dear students. உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த சாப்டர்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட், இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு கிளான்ஸ் நீங்க ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை தாண்டி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, போர்டு எக்ஸாம் தான் உங்களுக்கு மெயின் கோலா இருக்கும். JEE ஒரு பேரலா வச்சிருப்பாங்க, ஏதோ அப்படியே போவோம் எழுதுவோம் எழுதி பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை வச்சே வந்துட்டு நீங்க ஒரு ரெகுலரா JEE படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு நீங்க வந்து டஃப் கொடுக்கலாம். நீங்க போர்டு எக்ஸாமை தரவா படிச்சிருந்தாலே, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் போர்டு எக்ஸாமுக்கும் JEE-க்கு இருக்க டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போர்டு எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு பெரிய பெரிய கொஸ்டின்ஸா இருக்கும், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அந்த கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணிருக்கோம், எப்படி சால்வ் பண்ணணும். அதை தாண்டி அவங்களால கேட்கவே முடியாது, அதே மாடல்ல தான் கேட்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் எல்லாமே தெரியும், ஏன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் மார்க் இருக்கு, எல்லாமே 2 மார்க் 3 மார்க்னு உங்களுக்கு MCQs ரொம்ப கம்மி, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து போர்டு எக்ஸாம். அதுவே JEE எக்ஸாம்ல என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னே தெரியாது, எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னே தெரியாது, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா ஃபைனல் ஆன்சர் அவ்வளவுதான். உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிருச்சா அது போதும்பா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் தான், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதுல வந்து நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அதுதான், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், JEE-க்கும் போர்டுக்கு இருக்க வித்தியாசம். நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப என்ன ஆன்சர் வரும்னே தெரியாம ஒரு வேகா சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல இந்த சாப்டர்ஸ் மட்டும் நீங்க தரவா இருந்தீங்கன்னா போதும், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வேற எந்த ஒரு கஷ்டமே நீங்க பட வேண்டாம், ஜாலியா எழுதலாம். வாங்க பார்ப்போம். டேட்ஸ் ஆஃப் எக்ஸாம் உங்களுக்கு வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க. பேப்பர் 1க்கு வந்து எப்பனா 22, 23, 24, 28, 29 5 நாள் நடக்குது, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 5 டேஸ். ஒன்னொரு நாளுமே இருந்து 2 ஷிஃப்ட் ஒரு 10 நாள் வைக்கிறாங்க. 10 கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வந்து 10 நாள் இல்லை, உங்களுக்கு 10 கொஸ்டின் பேப்பர் 10 ஷிஃப்ட் இருக்கு, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் வரும். அப்புறம் வந்து நான் மேக்ஸிமம் 22 அன்னையிலிருந்து அன்னைக்கான எக்ஸாம் வந்து அன்னைக்கு நைட்டுக்குள்ளார அப்லோட் பண்ண மேக்ஸிமம் ட்ரை பண்ற, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு மறுநாள் போற அஸ்பைரன்ஸுக்கு அது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை நீங்க பார்த்துட்டு போனாலே, ஸோ இந்த மாடலை கேட்டிருக்காங்க, கண்டிப்பா இதுல கேட்க மாட்டானுங்க, இதை விட்டு வேற மாதிரி தான் கேட்பானுங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஏன்னா வந்து ஒரே மாதிரி ஒரு ஷிஃப்ட்டும் இருக்காது. ஒரு ஷிஃப்ட் ரொம்ப டஃப்பா இருக்கும், இன்னொரு ஷிஃப்ட் ரொம்ப ஈஸியா இருக்கும். இது எல்லாத்தையுமே அவங்க வந்து ஏதோ ஒரு பண்ணி ஏதோ நார்மலைஸ்ன்னு பண்ணுவானுங்க, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது நமக்கே புரியாது. NTA அதுக்குன்னு ஏதோ கிரைட்டீரியா வச்சிருக்கானுங்க, அதை வச்சு பண்ணுவாங்க. இதுதான் ஆனா எக்ஸாம் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் 9 to 12, செகண்ட் ஷிஃப்ட் 3 to 6, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்ப இருந்து மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்து ஒரு முக்கியமான பிராக்டிஸ் பண்ணணும். என்ன பிராக்டிஸ்னா, 9 to 12 வந்துச்சு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல வந்துச்சு அப்படின்னா பிரச்சனை. இன்னும் உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரல, அதனால உங்களுக்கு இது தெரியாது. உங்களுக்கு வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஏன்னா வந்து ஒரு 9 to 12ங்கிறது நம்ம ஒரு ஆக்டிவா இருக்கிற டைம் தான். ஸோ நம்ம பிரெயின் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும், நல்லா ஆக்டிவா வேலை செஞ்சிடும். பட் 3 to 6 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லான டைம் தான், அப்படியே கொஞ்சம் போர் அடிக்கிற டைம் தான். ஸோ இப்போ இருந்து நீங்கள் வந்து ஒரு சீரியஸ் அஸ்பைரன்ஸ் அப்படின்னா, சீரியஸ் இல்லைனா நார்மலாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணுங்க, 9 to 12, 3 to 6 இந்த 2 டைமிங்லையும் மார்க் டெஸ்ட் எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். முக்கியமாக 3 to 6 ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ உங்கள் மைண்டே ஃபிக்ஸ் ஆகிடும். அதாச்சும் நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் பண்ணிட்டீங்கன்னா அது 11 நாள் ஜஸ்ட் அண்ட் அனதர் எக்ஸாம், அவ்வளோதான். ஸோ அந்த அனதர் எக்ஸாமுங்கிறப்ப அந்த 3 to 6ல வந்தாங்கன்னா 9 to 12ல வந்தானா ஏதோ ஒன்றுத்துல வந்துட்டு போகுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். இதுக்கப்புறம் நிறைய பேர் ஸ்கூல் இருக்கலாம் 9 to 12, 3 to 6லாம், ஏன்னா இந்த டைம் தான் அவங்களுக்கு போர்டு எக்ஸாம், அவங்களும் உங்களை வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க தான். இதை ரெண்டுத்தையும் டேக்கிள் பண்ணி ஓடுறது உங்கள் கையில் தான், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இட்ஸ் யுவர் லைஃப். அட் லாஸ்ட் கடைசியாக தீதும் நன்றும் பிறர் தர வாரா, அதுதான் நம்ம தமிழ்ல சொன்ன மாதிரி. உங்களுக்கு நடக்கிற நல்லதுக்கும் நீங்க தான் காரணம், கெடுதலுக்கும் நம்ம தான் காரணம். வேற யாரையுமே நம்ம வந்து சொல்ல முடியாது. இப்போ ஜெயிச்சிட்டோம் அவங்களால தான் நான் ஜெயிச்சேன்னு சொல்ல முடியாது, நீங்க தான் காரணம். அதே மாதிரி நம்ம தோத்துட்டோம்னாலும் நம்ம தான் காரணம். ரீசன்ஸ் நிறைய இருக்கும், எக்ஸ்டர்னலா நமக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கலாம், அதெல்லாமே கண்டிப்பா இருக்கும். ஆனா தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிற மாதிரி நீங்க தான் வந்துட்டு ஸ்கூலுக்கு போகலாமா, எது ரொம்ப முக்கியம், இது நமக்கு தேவையா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி கரெக்டான டெசிஷன் நீங்க தான், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எடுக்கணும். பேரண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணி தேவைப்பட்டா அப்பப்போ 2 days 3 days ஸ்கூலுக்கு லீவ் போட்டு ஆனால் படிங்க,
படிக்காமல் விட்டுறாதீங்க. அதுதான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஜேஇ மெயின்ஸ் 2022 அதாச்சும் எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் தான் டஃப் சார். மேக்ஸ் மாடரேட்லி டஃப் சார். அதாச்சும் அந்த டஃப்ங்கிற வார்த்தை வந்துடும். இன்னொன்று லென்த்திங்கிற வார்த்தை வந்துடும். மேக்ஸ் பேப்பர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே லென்த்தியாக இருக்கும். அதாச்சும் டஃப்பாக இருக்கோ இல்லையோ, இந்த லென்த்லேயே நமக்கு டைம் கன்சியூம் ஆகிடும். டைம் கன்சியூம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கேர்ஃபுல்லாக பாருங்க. மேத்தமெட்டிக்ஸ் ஓவரால் டிஃபிகல்ட்டி டிசைடர். அதாச்சும் உங்களுக்கு வந்து அட்லாஸ்ட் மேத்தமெட்டிக்ஸை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஓவரால் டிஃபிகல்ட்டியே தெரியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு மேக்ஸில் நீங்கள் வந்து 60 மார்க்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா பெரிய விஷயம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரியலி நீங்கள் வந்து ஒரு 60 மார்க்ஸ் வந்துட்டு ஜேஇ மெயின்ஸில் வாங்குறீங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் ஒரு 70-80 வாங்கினீங்களா அசால்ட்டாக 92-93% கிட்ட நீங்கள் வந்துடலாம். ஆனால் மேக்ஸில் 60 மார்க்ஸுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்களாம் 70 மார்க்ஸ் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பெர்சன்டேஜ் கன்ஃபார்ம். ஏன்னா நீங்கள் மேக்ஸ்லேயே 70 வாங்குறீங்கன்னா கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது வந்து நீங்கள் நிறையா மனப்பாடம் பண்ணியிருக்கணும், குறிப்பாக இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அது தாண்டி ஃபிசிக்ஸ், அதாச்சும் மேக்ஸோட டிஃபரன்ஷியல் கால்குலேஷன், அதாச்சும் மேக்ஸில் இருக்க இந்த அப்ளிகேஷன் பார்ட், அதாவது அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ், இன்டெகிரேஷன், இந்த கால்குலஸ், இதுவுமே ஃபிசிக்ஸோட நிறைய ப்ராப்ளமோட லிங்க் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ்லையும் மேக்ஸிமம் ப்ராப்ளம் அடிச்சிடலாம். அதாவது மேக்ஸோட அப்ளிகேஷன் நீங்கள் நிறைய விஷயத்த ஃபிசிக்ஸில் பார்க்கலாம். ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஜாலியான சப்ஜெக்ட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஸ்கூல் படித்தப்பலாம் எனக்கு ஃபிசிக்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதாச்சும் எப்படி கார் பிரேக் வந்து அப்ளை ஆகுது, எதனால் நிற்குது, எப்படி கம்மியான ஃபோர்ஸில் இப்படி ஒரு மேக்ஸிமம் இம்பேக்ட் எப்படி நடக்குது, இது எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப வந்துட்டு ஜாலியாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபிசிக்ஸும் வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. மேக்ஸ் நீங்கள் தரவாக இருக்கீங்கனாலே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நீங்கள் அசால்ட்டாக அடிச்சிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மேக்ஸ் தான் அட்லாஸ்ட் அந்த டிஃபிகல்ட்டி, ஓவரால் டிஃபிகல்ட்டி டிசைட் பண்ணுறது மேக்ஸ் தான். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பொதுவாக வைக்கவே மாட்டாங்க, ஏன்னா அது பொதுவாக கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஃபிசிக்ஸ் கொஞ்சம் மாட்ரேட்டாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது ரெண்டுத்தில் இருக்க ப்ளஸ் பாயிண்ட் என்னதுன்னா ப்ராப்ளம் ரொம்ப பெருசாக போகாது, பேஜ் கணக்கில் போகாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் மேக்ஸ் போகும். ஸோ மேக்ஸ் தான் ஓவராலாக அந்த ஒரு பேப்பர் டிஃபிகல்ட்டாக இல்லையா அப்படிங்கிறத மேக்ஸ் தான் டிசைட் பண்ணும். ஸோ மேக்ஸை கொஞ்சம் தரவாக பார்த்துக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஸோ ஜேஇ ஜான்வரி 2024 மார்க்ஸ் வெர்சஸ் பெர்சன்டேஜ் எப்படி ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 99.5% போனது வருஷம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நினச்சி பாருங்க. 99 100க்கு 99.5%க்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 27 ஷிஃப்ட் 1ல் 86 மார்க் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து 86. அதுக்கப்புறம் இது வந்து 75, 62, 75, அதாச்சும் மினிமம் பார்த்தீங்கன்னா 44 வரைக்கும் போயிருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 44 மார்க்ஸ் தான் போயிருக்கு. அப்போ வந்து 44 மார்க்ஸ்னா இந்த பேப்பர் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்திருக்குன்னு அர்த்தம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் 44 மார்க்ஸ் எடுத்தாலே 99.5% வந்திருக்கு. அதுவே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேப்பர் எப்பொழுதுமே கொஞ்சம் ஈஸியாக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க. ஏன்னா வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தோடனே பயமுறுத்த வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா 86 மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா 86 எடுத்தால் தான் உங்களுக்கு 99.5% வந்திருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இது வந்துட்டு இந்த மார்க்ஸ் எல்லாமே வந்து அனலைசிஸ் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் ஓபிசி கேட்டகரி, இன்னும் எஸ்சிஎஸ்டி, இன்னும் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு இப்படிலாம் வரீங்கன்னா இந்த மார்க்ஸ் இன்னும் நல்லாவே குறையும். அது வந்துட்டு எனக்கு இன்னும் செக்ரிகேட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. நான் கண்டிப்பாக அந்த வீடியோஸும் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ மார்க் இருந்தால் போதும் அப்படின்ட்டு. ஏன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ஐடி திருச்சியில் ஒரு பொண்ணு வந்து ஜஸ்ட் 50 மார்க்ஸ் எடுத்து ஈஸியாக உள்ளார போனாங்க. அவங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து திருச்சியிலே வந்துட்டு ஒரு மலைவாழ் அங்கே வாழ்கிறவங்க. ஸோ அவங்களுக்குலாம் படிப்பு கிடைக்கதே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயங்கிறனால மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியான மார்க்ஸ் இருந்தாலே உங்களுக்கு என்ஐடி, IIIT அந்த காலேஜஸ்லாம் ஈஸியாக கிடைச்சிடும். ஜேஇ மெயின்ஸ் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ அந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் முயற்சியை விட்டுறாதீங்க. நான் இப்போ வந்து உங்களுக்கு காட்டுறேன் அந்த 15 ஷோர் ஷார்ட் கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இந்த அனாலிசிஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. என்ன சார் நீங்கள் சொல்லாமலே அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்ட்டு போயிடாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட் அனாலிசிஸ். இதெல்லாம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு பாருங்கள். ஸோ 98 மார்க்ஸ் 98%க்கு இங்கே 65,
அதுவே இங்கே பார்த்தீங்கன்னா 30 மார்க்ஸ் எடுத்தால் போதும், 28 வாங்கினா போதும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப லீஸ்ட் மார்க்லாம் 20லாம் வந்திருக்கு. 95%, அதாச்சும் 95%க்கு வந்து 20 மார்க்ஸ் எடுத்தாலே போதுங்கிற நிலைமையெல்லாம் இருந்திருக்குன்னா அப்போ இதெல்லாம் அவ்வளோ டஃப்பாக இருந்திருக்குன்னு அர்த்தம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 20 கொஷின்ஸுங்கிறது 5 கொஷின்ஸ் தான் கரெக்டாக இருக்கு. அந்த மாதிரி அந்த லெவலில் அவங்க வந்து அவ்வளோ டஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ டஃப்பை பொறுத்து இந்த மார்க்ஸ் வந்து மாறும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சேஃப் ஸ்கோர். இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க நான் வந்து உங்களுக்கு மினிமம் 60+ மார்க்ஸ் வாங்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருக்க சாப்டரில் எது இதுல நமக்கு ஈஸியாக மார்க் வாங்கிடலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸில் 8 மார்க்ஸ் வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் 2 கொஷின் சாலிடாக கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வெக்டார் அல்ஜிப்ரா, 3D ஜாமெட்ரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா 8 to 12 மார்க்ஸ் அதுலேருந்து மட்டும் கேட்பாங்க. அதுலேருந்து நான் முக்கியமான சாப்டர்ஸ் இதெல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. நான் வந்துட்டு ஜேஇ ஃபார்முலாக்குன்னே ஒரு வீடியோ தனியாக அப்லோட் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதையும் பாருங்கள். அதுவும் வந்துட்டு உங்களுக்கு கடைசி நேரத்தில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க ஷோர் ஷார்ட் 15 டாபிக்ஸ். இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த 15 டாபிக்ஸ். அதாச்சும் 12 சாப்டர்ஸில் இந்த 15 டாபிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 15 டாபிக்ஸ் தெரிஞ்சால் போதும், உங்க கையில 60 மார்க் இருக்குன்னு அர்த்தம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா அந்த 15 கொஸ்டின்ஸையும் நீங்க கரெக்டா எழுதணும். அதுலதான் விஷயமே இருக்கு. நீங்க வந்துட்டு மாத்தி எழுதிட்டீங்கன்னா அந்த 60 மார்க் அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டே வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது ரொம்ப கஷ்டம் தான், நான் ஒத்துக்கிறேன். பட் நீங்க லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன், அதாச்சும் நான் வந்துட்டு லாஸ்ட் மினிட் ரன்னர் சார், கடைசி நேரத்தில் படிப்பேன், அடிச்சு தூக்கி போட்டு மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன் சார், அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாபிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ், சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன், இது 2 டாபிக் ரொம்ப முக்கியம். அப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டார்ஸ், ப்ரொஜெக்ஷன் ஆஃப் வெக்டார், வெக்டார் அல்ஜிப்ரால இந்த ரூல் எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கப்புறம் உங்களுக்கு முக்கியமானது இருக்கு மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். நான் என்ன சொன்னேன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ், சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன், இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்ட்டு. ஸோ 2024 கேட்ட எல்லா கொஸ்டின்ஸும் நான் வந்து இங்கே எடுத்து வச்சிருக்கேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ லெட் ஏ பி த 3x3 மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு 2. பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் இதே மாதிரி 2023லையும் கேட்டாங்க, 2022லையும் கேட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்க, நிறைய கொஸ்டின்ஸ் அட்ஜாயிண்ட் இந்த மாதிரி அட்ஜாயிண்ட்னே இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அட்ஜாயிண்ட் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று நமக்கு வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் அட்ஜாயிண்ட் பேஸ் பண்ண நல்லா படித்தவங்களா இருந்தாலும் சரி, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த அட்ஜாயிண்ட் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதே தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 2023ல கேட்ட கொஸ்டின்ஸ் இங்கே நான் வச்சுருக்கேன். 2024 அடுத்து சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ், அதை பேஸ் பண்ணி கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்கே வச்சிருக்கேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இந்த என்ன பண்ணுறேன், இது எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். அது தாண்டி உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன், அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த பிடிஎஃப், இந்த செஷன் பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன். இது எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லையும் கேளுங்க, வாட்ஸ்அப்லையும் கேளுங்க. நான் வந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மேபி சார் எங்களுக்கு இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் வேணும் சார் அப்படின்னு நீங்கள் ஒரு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன்ஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் வந்து மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ்க்கு மட்டும் வைக்கல, எல்லா டாப்பிக்குமே வச்சுருக்கேன். 3D ஜாமெட்ரி, நான் எந்தெந்த டாப்பிக்லாம் இம்பார்ட்டன்ட் சொன்னனோ அது எல்லாமே வச்சுருக்கேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படித்தாலும் ஓகே, இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு வேணும், இதில் அவ்வளோ கிளாரிட்டி எனக்கு கிடைக்கல சார் அப்படின்னா கேளுங்க, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஏரியா அண்டர், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ், பைனாமியல் தியரம், அதாச்சும் நான் சொன்னதுல இருந்து மட்டும்தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் வந்துட்டு எந்தெந்த டாபிக்லாம் முக்கியம்னு சொன்னனோ அது எல்லாத்துலேருந்து 2024லேருந்து நிறையாவே கேட்டிருக்காங்க. 2023 கொஸ்டின் பேப்பரும் நான் வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராப்ளம்ஸை நீங்கள் சால்வ் பண்ணிட்டு மட்டும் போங்க, நீங்கள் வந்து அடிச்சு தூக்கி போட்டு மார்க்கை வாங்கிட்டு போயிட்டே இருப்பீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக நல்லா பண்ணுவீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க.
உங்களோட ஒரு கமெண்ட்ஸுமே எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். நல்லா இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இன்னும் அதை கரெக்ட் பண்ணணுனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ரொம்ப முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதை விட உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய மோட்டிவேஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மட்டும் உங்களோட அந்த தாட்ஸோட ரிஃப்ளெக்ஷன் வந்து எனக்கு இருக்கிறது கமெண்ட் செக்ஷன் மட்டும்தான். கமெண்ட் செக்ஷன் இல்லைன்னா எனக்கு வந்து சுத்தமாக தெரியாது. ஸோ அதனால தான் உங்களை வந்து நான் மேக்ஸிமம் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய். தேங்க்யூ மை டியர்ஸ்.